நாம இருக்கிற இந்த யூனிவர்ஸை பத்தி யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம எர்த் லிட்டர்லி ஒரு சின்ன டஸ்ட் பார்ட்டிகல் மாதிரி தான் இருக்குது. டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி, பிளாக் ஹோல்ஸ்னு சொல்லி இந்த யூனிவர்ஸ்ல மிகப்பெரிய மிஸ்ட்ரிஸ் எல்லாம் இன்னைக்கு ஒரு கட்டியுமே இருந்துகிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் பத்தி சயின்டிஸ்ட்டு கேட்டாலுமே அவங்களுக்குமே சரியான பதில் சொல்ல முடியாம இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மிஸ்ட்ரிஸ் என்னென்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த யூனிவர்ஸோட முதலாவது மிஸ்ட்ரி என்னன்னா டார்க் மேட்டர்னு சொல்லலாம். நம்ம பார்க்குற நட்சத்திரங்கள், கோலங்கள், விண்மீன்கள் இதெல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மொத்த பொருளில் சுமார் 5% மட்டும்தான் இருக்கும். மீதமுள்ள பெரும் பகுதி என்னன்னா நமக்கு கண்ணுக்கே தெரியாத ஒரு பொருள்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி சயின்டிஸ்டுக்கு தெரிய வந்துச்சுன்னா, சயின்டிஸ்ட் எல்லாம் விண்மண்டலங்களை கவனிச்சாங்க. சாதாரண கணக்கின்படி அவுட்டர் நட்சத்திரங்கள் எல்லாம் ரொம்பவுமே வேகமா சுழறப்ப விண்மண்டலத்துல இருந்து வெளியே பறக்கணும். ஆனா அப்படி நடக்கல. ஸோ இதோட மீனிங் என்னன்னா, நமக்கு கண்ணுக்கே தெரியாத ஒரு பொருள் இருக்குது. ஸோ அது தனக்குள்ள இருக்கக்கூடிய கிரேவிட்டியை பயன்படுத்தி இந்த அவுட்டர் நட்சத்திரங்களை அந்த இடத்துலயே வச்சுக்கொண்டு இருக்குது. ஸோ இந்த இருண்ட பொருளை தான் டார்க் மேட்டர்னு சொல்லி அழைப்பாங்க. பிரச்சனை என்னன்னா, இந்த பொருள் ஒளியை பிரதிபலிக்காது. ஸோ அதனால நமக்கு நேரடியாக பார்க்க முடியாது. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரியணும்னா இந்த அவுட்டர் நட்சத்திரங்களோட இயக்கத்தை தான் கவனித்து பார்க்க முடியுமா இருக்கும். சுருக்கமாக சொன்னால் இந்த யூனிவர்ஸில் நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு பொருள் இருக்குது. அது கெலக்சிஸை ஒரே இடத்துல வச்சிருக்க உதவுது. ஆனால் அது என்னன்னு இன்ன வரைக்குமே யாருக்குமே தெரியல. நம்ம யூனிவர்ஸோட 2வது மிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் எனர்ஜின்னு சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த பிரபஞ்சம் தொடர்ந்து விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது. ஒரு மிகப்பெரிய வெடிப்புக்கு அப்புறமா தான் இந்த யூனிவர்ஸ் ஆரம்பமாகி இருக்கு. ஸோ ஆரம்பமானதுல இருந்து இப்போ வர காட்டியுமே இந்த யூனிவர்ஸ் விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது. ஆனால் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த அதிர்ச்சி என்னன்னா, இந்த விரிவடைதல் பார்த்தீங்கன்னா நாம கவனிக்கிறது படி ரொம்பவுமே ஸ்லோவா போகலாம். அதுக்கு பதிலாக ரொம்பவுமே ஃபாஸ்டா விரிவடைஞ்சிக்கிட்டு போகுது. ஸோ இதோட வேகத்தை கண்ட்ரோல் பண்றது பார்த்தீங்கன்னா ஒரு இனம் புரியாத சக்தின்னு சொல்றாங்க. அதுதான் இந்த டார்க் எனர்ஜின்னு சொல்றாங்க. சில கணக்குகள் படி இந்த டார்க் எனர்ஜி பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ்ல சுமார் 70% பகுதியை நிரப்பி இருக்குது. ஸோ யூனிவர்ஸ்ல அதிகபட்சம் உள்ள சக்தி இன்னுமே நமக்கு புரியல. அது என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஸோ இது ஒரு வெறும் நமக்கு தெரியாத சக்தியா இல்லைன்னா நம்ம ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு தன்மையானு சொல்லி சயின்டிஸ்டுக்கு தெளிவான பதில் இதுவரை காட்டியுமே கிடைக்க பெறல. ஸோ நம்ம யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு மிஸ்டீரியஸான கொஷன் என்னன்னா, நாம எப்படி இந்த பிரபஞ்சத்துல இருக்கோம்னு சொல்லி. ஸோ இந்த பிரபஞ்சம் ஒரு மிகப்பெரிய வெடிப்பு நிகழ்ந்தப்ப தான் உருவாகிச்சுன்னு சொல்லி நாம சொன்னோம் இல்லையா. ஸோ இதை வச்சு விஞ்ஞானிகளோட கணிப்பு என்னன்னா, அந்த நேரத்தை யூனிவர்ஸ்ல சம அளவு பொருள் மற்றும் எதிர்பொருள் உருவாக வேண்டிய ஒரு நிலை உருவாகி இருக்கு. ஆனா பொருள் மற்றும் எதிர்பொருள் சந்தித்தா என்ன நடக்குன்னா, ஒரே நேரத்துல எல்லாமே அழிஞ்சு போய் ஒரு முழு சக்தியா மாறும். அதனால இந்த சம அளவு இருந்திருந்தா யூனிவர்ஸ்ல எதுவுமே இருந்திருக்க முடியாது. இன்னைக்கு நம்ம பார்க்குற நட்சத்திரங்கள், கோள்கள், பூமி நாம கூட இருந்திருக்க மாட்டோம். ஆனா அதுக்கு பதிலா உண்மையிலே நிகழ்ந்தது என்னன்னா, பொருள் கொஞ்சம் அதிகமா உருவாகி இருக்கு. ஸோ அதனால தான் நட்சத்திரங்கள், கோள்கள், பூமி, மனிதர்கள் இதெல்லாமே உருவாகக்கூடிய ஒரு சான்ஸ் உருவாகி இருக்கு. ஆனா இன்னொரு சின்ன கேள்வி இருக்கு, இந்த மிகச்சிறிய வித்தியாசம் ஏன் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி. அது இன்னைக்கு வர காட்டியுமே யாருக்குமே சரியா சொல்ல முடியல. ஸோ சுருக்கமா சொன்னா பொருள் மற்றும் எதிர்பொருள் சமமா இருக்காம ஒரு சின்ன வித்தியாசம் ஏற்பட்டதால தான் நமக்கும் யூனிவர்ஸ்ல வாழ ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அடுத்த மிஸ்டரி என்னன்னா, இந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய ரொம்பவுமே பயங்கரமான அதே நேரத்துல ரொம்பவுமே சுவாரஸ்யமான ஒரு மிஸ்டரின்னு சொல்லக்கூடியதான் பிளாக் ஹோல். ஸோ இந்த பிளாக் ஹோல்னா என்னன்னா, இது ரொம்பவுமே பலமான கிரேவிட்டியை கொண்ட ஒரு பகுதி. இதுல இருந்து ஒளி கூட வெளியே வர முடியாது. அதனால இதை நேரடியா நம்ம பார்க்க முடியாது. ஆனா இதுல என்ன நடக்குதுன்னு சொல்லி யாருக்குமே இன்னைக்கு வர கட்டியுமே புரியல. ஸோ இந்த இடத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னா, பிசிக்ஸ் ரூல்ஸ் எல்லாமே பிரேக் ஆகுற மாதிரி இருக்குது. ஐன்ஸ்டைன் தியரி ஒரு சைட், குவாண்டம் பிசிக்ஸ் ஒரு சைட், ரெண்டுமே இந்த இடத்துல மெச்சே ஆகல. அது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் என்னன்னா, இன்ஃபர்மேஷன்ஸ் பிளாக் ஹோல்குள்ள போயிட்டா என்ன ஆகும்? டிசப்பியர் ஆகிடுமா இல்லைன்னா சம்ஹவ் எஸ்கேப் ஆகுமா? இது இன்னைக்கு வர காட்டியுமே யாராலுமே பதில் சொல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய மிஸ்டரியா இருக்குது. இந்த பிளாக் ஹோல் இன்ஃபர்மேஷன் பாராடாக்ஸ் இன்னுமே தீர்க்கப்படலைன்னு சொல்லலாம். யூனிவர்ஸோட ரொம்பவுமே டேஞ்சரஸான பிளேஸா இதுதான் பார்க்கப்படுது. அண்ட் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற யூனிவர்ஸோட மிகப்பெரிய மிஸ்டரி என்னன்னா, இந்த பிரபஞ்சம் எப்படி இவ்வளோ சரியாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி. ஸோ நம்ம யூனிவர்ஸில் கிரேவிட்டி இருக்குது. ஸோ இந்த கிரேவிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா உயிர்கள் எல்லாம் உருவாகவே முடியாது. அதே கிரேவிட்டி கொஞ்சம் வீக்காக இருந்துச்சுன்னா நட்சத்திரங்கள் எல்லாம் உருவாகவே முடியாது. ஸோ இது எல்லா விஷயங்களையுமே சரியான வெளியூல வச்சிருக்கிறது இந்த யூனிவர்ஸ். ஸோ இவ்வளோ பர்ஃபெக்டாக இது இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குது? இது வெறுமனே ஒரு சான்ஸா? அப்படியும் இல்லைன்னா
மல்டி யூனிவர்ஸோட தியரியான்னு சொல்லி இன்னைக்கு வர காட்டியுமே சயின்டிஸ்ட் கிடையில டிபேட் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ இப்படி யூனிவர்ஸில் மிகப்பெரிய மிஸ்ட்ரிஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது. நம்ம சயின்ஸ் ரொம்பவுமே அட்வான்ஸ்ட் ஆகியுமே யூனிவர்ஸில் மெஜாரிட்டி திங்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வர காட்டியுமே ஒரு மிஸ்டேக்காக தான் இருக்குது. மேபி இன்னும் 100 வருஷங்களில் இதுக்கான விடைகள் கிடைக்கலாம், இல்லைனா இன்னுமே இதை பற்றின ஆழமான கொஷன்ஸ் உருவாகலாம். ஸோ ஓவராலாக இந்த மிஸ்ட்ரிஸ் எல்லாம் மிஸ்ட்ரியாகவே இருக்குமா இல்லையான்னு சொல்லி ஃபியூச்சரில் தான் நமக்கு புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.